Today in your English session we are going to see term 3 lesson number 1 journey by train. So term 3 bookla first lesson prose is journey by train. Journey அப்படினா என்னன்னா பயணம் அப்படினு அர்த்தம். So train வழியா பயணம் செய்யறத பத்தின ஒரு lesson தான் இது. So before getting into the lesson we are going to complete a small warm up exercise. இந்த pictureல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய objects கொடுத்திருக்காங்க. Watch, டார்ச், கேண்டில் அந்த மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஜெக்ட்ஸை வந்து நீங்கள் இந்த ஆப்ஜெக்ட்ஸில் எதெல்லாம் வந்து நம்ம பிக்னிக் ஸ்பாட் போகும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஆர்டர் ஆஃப் ப்ரியாரிட்டி அரேஞ்ச் பண்ணோம். அதாவது கண்டிப்பாக இது தேவை அப்படின்றத ஃபர்ஸ்ட், அடுத்தது தேவைன்றது செகண்ட், அடுத்தது தேவை அப்படிங்கிறது தேர்ட், அந்த மாதிரி வந்து ஒரு 6 ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இந்த வார்ம் அப் எக்ஸசைஸ். ஸோ நம்ம ஒரு பிக்னிக் ஸ்பாட் போகிறோம் அப்படின்னா ஒரு கேம்ப், ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், அந்த இடத்துக்கு போய் நம்ம கேம்ப் பண்ண போகிறோமா அந்த இடத்துலயே வந்து நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னா நம்ம வந்து என்னென்னலாம் நம்ம எடுத்துகிட்டு போவோம், எதுலாம் நமக்கு தேவைப்படும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டென்ட் கண்டிப்பாக தேவை. ஏன்னா கேம்ப் பண்ணும்போது நம்ம வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு நைட் டைமில் நம்மளுக்கு தேவைப்படுறது தான் வந்து இந்த டென்ட்டு. ஸோ இது கண்டிப்பாக தேவை. இது நம்பர் 1. நம்பர் 2, இந்த டென்ட் நம்ம போடுறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுறது இந்த ரோப் வந்து கண்டிப்பாக தேவை, கட்டுறதுக்கு தேவைப்படும். ஸோ நம்பர் 2. நெக்ஸ்ட் ஹேமர் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். ஏன்னா வந்து இந்த டென்ட்டை வந்து நெயில்ஸ் போட்டு நம்ம கிரவுண்டில் வந்து பெக் பண்ணுறது, அட்டாச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அந்த ஹேமர் தேவைப்படும். நம்பர் 3. ஸோ 3 ஐட்டம்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மீதி 3 ஐட்டம்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து இங்கே இந்த இடத்துல நீங்கள் எழுதணும். ஸோ திஸ் இஸ் யுவர் வார்ம் அப் டாஸ்க். நவ் லெட்ஸ் கெட் இன் டு த லெசன். செக்ஷன் 1 Journey by Train. This extract is taken from the classic adventure novel Around the World in 80 Days by Jules Verne. An Englishman, Mr. Phileas Fogg, along with his French attendant Passepartout, attempts to go round the world in 80 days on a wager of $20,000, roughly 1.6 million today, set by his friends at the Reform Club. ஸோ நம்மளுக்கு இந்த ஜேர்னி பை ட்ரெயின் அப்படின்ற இந்த லெசன் வந்து எதுலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவுண்ட் த வேர்ல்ட் இன் 80 days அப்படின்ற ஒரு அட்வென்ச்சர் நாவல். அட்வென்ச்சர்னா ஒரு சாகசம் புரியுறது. அது என்ன வேணாவா இருக்கலாம், ட்ராவலிங்காக இருக்கலாம், இல்லை மவுண்டைன் கிளைம்பிங்காக இருக்கலாம், இல்லைனா ஸ்விம்மிங்காக இருக்கலாம், அந்த மாதிரி எது வேணா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அட்வென்ச்சர் நாவல், ஒரு அட்வென்ச்சர் சாகசத்தை பேஸ் பண்ணி எழுதின ஒரு புக் தான் அரவுண்ட் த வேர்ல்ட் இன் 80 days. இந்த புக்கை எழுதினவங்க வந்து ஜூல்ஸ் வெர்ன் அப்படின்றவங்க இந்த புக்கை எழுதினாங்க. இப்போ இந்த புக்ல இருந்து ஒரு பாட்டை எடுத்து நம்மளுக்கு வந்து இங்க லெசனா கொடுத்துருக்காங்க. இந்த அரவுண்ட் த வேர்ல்ட் இன் 80 days இந்த ஸ்டோரியில வந்து யாரு மெயின் பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிலியஸ் ஃபாக் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் மேன். இவர் தான் வந்து மெயினான கேரக்டர். அண்ட் ஹிஸ் ஃப்ரெஞ்ச் அட்டெண்டன்ட், அவருக்கு வந்து ஒரு அட்டெண்டர் இருக்காரு. அவர் வந்து பிரான்ஸை சேர்ந்தவர். அவரோட பேரு பாஸ்பார்ட்அவுட். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து உலகத்தை வந்து 80 நாள்ல சுத்தி வராங்க. அதுக்கு அவங்க செலவிடுற பணம் பார்த்தீங்கன்னா $20,000. ஸோ இப்போ இன்னைக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா $1.6 million மதிப்பு. அதாவது நம்ம இந்தியன் மதிப்பில் சொல்லணும்னா ஒரு 11 கோடி. அப்போ வந்து $20,000 கிட்டத்தட்ட ஒரு 16 லட்சத்தில் அவங்க வந்து இந்த வேர்ல்டையே வந்து 80 நாளில் வந்து அவங்க சுற்றி வந்தாங்க. ஸோ இந்த அரவுண்ட் த வேர்ல்ட் இன் 80 days அப்படின்றது உண்மையாக நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு இங்கிலீஷ் மேன் ஃபிலியஸ் ஃபாக் அண்ட் ஒரு ஃப்ரெஞ்ச் அட்டெண்டன்ட் பாஸ்பார்ட்அவுட், இவங்க 2 பேரும் சேர்ந்து உலகத்தை வந்து வேர்ல்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸையும் 80 daysல வந்து அவங்க வந்து ட்ராவல் பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு சின்ன பகுதி தான் நம்மளுக்கு இங்கே லெசனாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. Read this extract where Phileas Fogg travels through some parts of India at a time when the railways were being built in the country. ஸோ நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த எக்ஸ்ட்ராக்ட், இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலியஸ் ஃபாக் வந்து இந்தியாவில் ட்ராவல் பண்ணுற அந்த பகுதியை தான் நம்மளுக்கு இங்கே எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெயில்வே வந்து அப்போ தான் போட்டுட்ருக்காங்க. அதாவது இப்போ வந்து ட்ரெயின் வந்து எல்லா பார்ட் ஆஃப் த கண்ட்ரியும் கனெக்ட் பண்ணுது இல்லையா, ஆனால் அப்போ தான் வந்து அந்த ரெயில்வேஸ் எல்லாம் வந்து லே பண்ணிட்டு இருந்தாங்க.
ஸோ ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு போகிற அந்த ரயில்வே ட்ராக் வந்து கம்ப்ளீட்டாக முடிக்கப்படாமல் இருந்தது, பாதி தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் தான் இவர் இந்தியாவை விசிட் பண்ணுறாரு. ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். Some places are spelt differently as the book was written over a century ago. ஸோ இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சில பிளேசஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதில் வந்து ஸ்பெல் பண்ணியிருப்பாங்க. I will read through the story. The train had started punctually. Among the passengers were a number of officers, government officials and merchants. Passepartout rode in the same carriage with Mr. Fogg, and a third passenger occupied a seat opposite to them. This was Sir Francis Cromarty, one of the friends Mr. Fogg made on the ship Mongolia that brought him to Bombay. ஸோ இவங்க வந்து இந்தியாவுக்கு விசிட் பண்ணும்போது ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்க. ட்ரெயின் வந்து பங்க்சுவலாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யாரெல்லாம் பேசஞ்சர்ஸ்னால் ட்ரெயினில் யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்க தான் பேசஞ்சர்ஸ். அந்த பேசஞ்சர்ஸில் வந்து நிறைய ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இருக்காங்க, அப்புறம் மர்ச்சன்ட்ஸ்னால் யாருன்னா வியாபாரிகள், இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ பாஸ்பர்டவுட்டும் மிஸ்டர் ஃபாகும் ஒரே கேரேஜில் வந்து உட்காந்துருக்காங்க. அது இல்லாமல் இன்னொரு தேர்ட் பேசஞ்சர் ஒருத்தர் வந்து இவங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஃப்ரான்சிஸ் குரோமாட்டி அப்படின்றவர். அவர் வந்து மிஸ்டர் ஃபாகுக்கு வந்து ஷிப் மங்கோலியாவில் ஃப்ரெண்ட் ஆகுறாரு. ஸோ அவர் வந்து இவங்களோட சேர்ந்து பாம்பேக்கு வராரு. An hour after leaving Bombay, the train had passed the bridges on the island of Salsette and had got into the open country. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பேலேருந்து அந்த ட்ரெயின் வந்து கிளம்புது. ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜஸ், அப்புறம் ஐலண்ட் ஆஃப் சால்செட், இது எல்லாத்தையும் வந்து தாண்டி அதுக்கப்புறமா வந்து ட்ரெயின் வந்து போயிட்டுருக்கு. During the night, the train left the mountains behind and passed Nasik, and the next day proceeded over the flat, well-cultivated country of the Khandesh, with its straggling villages above which rose the towers of temples. This fertile territory is watered by many small rivers and clear streams, mostly tributaries of the Godavari. ஸோ நைட் டைமில் வந்து மவுண்டன்ஸ், அதுக்கப்புறமா வந்து நிறைய வயல்வெளிகள் எல்லாத்தையும் தாண்டி ட்ரெயின் வந்து போயிட்டே இருக்கு. அவங்க வந்து இப்போ வந்து கந்தேஷ் அப்படின்ற ஒரு இடத்த வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கல்டிவேட்டடாக இருக்குது, நல்ல விளைச்சல் வந்து அதிகமாக இருக்குது, பக்கத்தில் நிறைய வில்லேஜஸ் இருக்குது, அப்புறம் டெம்பிள்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து ஏன் இவ்வளோ ஃபர்டைலாக இருக்குது, ஏன் இவ்வளோ விளைச்சல் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய குட்டி குட்டி ஆறு, ஓடை இதெல்லாமே இருக்குது. கோதாவரி ரிவர்லேருந்து பிரிஞ்சு வர இந்த ஆறு, ஓடையெல்லாம் வந்து தண்ணீர் பாய்ச்சறதுனால இந்த இடம் வந்து ரொம்பவே வந்து நல்ல ஃபர்டைலாக இருக்குது. Passepartout, on waking and looking out, could not believe that he was actually crossing India in a railway train. The locomotive, guided by an English engineer and fed with coal, threw out its smoke upon cotton, coffee, nutmeg, clove and pepper plantations, while the steam curled in spirals around groups of palm trees, in the midst of which were seen attractive bungalows, viharas and marvelous temples decorated by the rich work of Indian architecture. Then they came upon vast areas extending to the horizon, with jungles where snakes and tigers lived. These creatures fled at the noise of the train. Then they came to forests where elephants stood gazing with sad eyes at the train as it passed. ஸோ ட்ரெயின் வந்து நைட் டைமில் இது எல்லாத்தையும் க்ராஸ் பண்ணி இந்த கந்தேஷ் அப்படின்ற ஒரு இடத்த வந்து அடையுது. அப்போ வந்து பாஸ்பர்டவுட் அந்த ஃப்ரெஞ்ச் அட்டெண்டர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து முழிச்சுட்டு எழுந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது அவரால் வந்து நம்பவே முடியல, இந்தியா வந்து அவர் ட்ரெயினில் வந்து கடக்கிறாரு அப்படின்றத அவரால் வந்து நம்பவே முடியல. ஸோ த லோக்கமோட்டிவ் அப்படின்னா ட்ரெயினை தான் லோக்கமோட்டிவ்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ லோக்கமோட்டிவ் அந்த ட்ரெயினை வந்து யார் வந்து வழி நடத்திட்டு போகிறாருன்னா ஒரு இங்கிலீஷ் என்ஜினியர் வந்து வழி நடத்திட்டு போகிறாரு. இப்போ இருக்க மாதிரி அப்போது எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ் கிடையாது, அப்போ வந்து ஸ்டீம் என்ஜின் தான். ஸோ அதனால் வந்து கோலை வச்சு அந்த ஸ்டீமை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. கோல்னா நெருப்பு கரி. ஸோ அந்த கரியை வச்சு தான் வந்து ஸ்டீமை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஸ்டீம்லேருந்து தான் வந்து அந்த ட்ரெயினை வந்து மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ஹீட் எனர்ஜியை தான் யூஸ் பண்ணி ட்ரெயின் மூவ் ஆகிறதுக்கான மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி கோல்லேருந்து வரப்பட்ட அந்த ஸ்மோக் வந்து பக்கத்தில் இருந்த அந்த விளைநிலங்களில் வளர்ந்துட்டு இருந்த காட்டன், காஃபி, நட்மெக், க்ளோவ்,
பெப்பர் இந்த பிளான்டேஷன்ஸ்லலாம் வந்து அந்த புகையை வந்து விட்டுது. ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவ் பங்களோ, விஹாரா, நிறைய டெம்பிள்ஸ். விஹாரா அப்படின்றது வந்து புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி. ஸோ நல்லா அழகான டெம்பிள்ஸ் இதெல்லாமே வந்து இருந்தது. அதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு இடத்த அடைகிறாங்க. அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹொரைசான். ஹொரைசான் அப்படின்றது என்னன்னா அடிவானம்னு சொல்லுவோம் தமிழ்ல. அதாவது நம்மளோட பூமி, அதாவது நம்மளோட எர்த்தும் வானமும் மீட் பண்ற மாதிரி ஒரு இடம் இருக்கும். நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துக்கு வந்து அடைகிறாங்க. அது வந்து ஒரு ஜங்கிள்னா ஒரு காடு. அந்த காடில் வந்து ஸ்னேக்ஸ், டைகர்ஸ் இது எல்லாமே இருக்கு. இந்த ட்ரெயினோட நாய்ஸு கேட்டோம்னா அது எல்லாமே வந்து ரொம்ப பயந்து ஓடி போகுது. அதுக்கப்புறமா வந்து எலிஃபென்ட்ஸ் வந்து அங்கே நின்றுட்டு இருக்கு. ஸோ ட்ரெயின் வந்து பாஸ் ஆகிறது எலிஃபென்ட்ஸ் வந்து ரொம்ப சோகமான கண்களோட பார்த்துட்டு இருக்கு. At 12:30, the train stopped at Berhampur. The travelers made a hasty breakfast and started off for Asurgur. Now they travelled along the banks of the small river Tapti, which empties into the Gulf of Cambrai near Surat. Then towards evening, the train entered the valleys of the Satpur mountains, which separate the Khandesh from Bandhalkhand. It was 3 in the morning. So, பகல் 12 மணி 12 o'clock அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து புர்ஹாம்பூரில் ஸ்டாப் ஆகுது. இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப அவசரமாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அசுர்கர் போகிறாங்க. அண்ட் தென் ரிவர் தப்தியோட பேங்க்ஸ் வழியாக ட்ரெயின் வந்து பாஸ் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறமா ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா சத்பூர் மவுண்டெயின்ஸ் வழியாக போகுது. ஸோ அப்படி கிராஸ் ஆகும்போது அது வந்து மார்னிங்கில் 3 AM in the morning, அதாவது மார்னிங் டைமில் 3 மணிக்கு அதை வந்து இந்த சத்பூர் மவுண்டெயின்ஸை ட்ரெயின் வந்து கடக்குது. Do you know பாருங்க, traveling improves memory and reduces the risk of heart diseases. It makes us more intelligent and happier. This has been proved by scientists. அதாவது டிராவலிங், நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் செய்கிறோம் இல்லையா, அந்த பயணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மெமரியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது, ஹார்ட் டிசீஸோட ரிஸ்கை வந்து குறைக்குது, அதே மாதிரி நம்மளை வந்து ரொம்ப அறிவார்ந்தவங்களாகவும் ரொம்ப சந்தோஷமுடையவர்களாகவும் நம்மளை ஆக்குது. ஸோ இது வந்து சயின்டிஸ்டால ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு உண்மை. ஸோ நம்மளும் வந்து லைஃப்பில் வந்து அடிக்கடி ட்ராவல் பண்ணணும், அதாவது நிறைய இடங்களை போய் பார்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா நிஜமாவே நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும். ஸோ இதுதான் வந்து do you know. இந்த இடத்துல வந்து give a picturesque view through which the train travels அப்படின்னு இருக்கு. இப்போ ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஒரு வயல்வெளிகள், பசுமையான ஒரு இடம், நிறைய வயல்வெளி, அப்புறம் வந்து ஃபாரஸ்ட், இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி தான் அந்த ட்ரெயின் போகிறதா வந்து நம்மளுக்கு வந்து இந்த லெசனில் கொடுத்துருந்தாங்க. நிறைய மலைப்பகுதி இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி போகிறதா தான் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பிக்சர்ஸை கலெக்ட் பண்ணி மவுண்டெயின் பிக்சர்ஸ், அதுக்கப்புறமா வேலி பிக்சர்ஸ், அதுக்கப்புறமா வந்து நிறைய விளைநிலங்கள், அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்க மாதிரியான பிக்சர்ஸ், அண்ட் தென் ஃபாரஸ்ட் பிக்சர்ஸ், அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணும். இதுதான் வந்து இந்த செக்ஷனோட ஆக்டிவிட்டி. Next, you have glossary. You have to study this glossary completely and write it in your classwork notebook. Next, we'll move on to section 2. The train stopped at 8 o'clock in the midst of a clearing some 15 miles beyond Rothal, where there were several bungalows and workmen's cabins. The conductor passing along the carriages shouted, "Passengers will get out here." ஸோ லாஸ்ட் செக்ஷனில் வந்து லோத்தல் கிட்ட போகும்போது 3 மணின்னு பார்த்தோம். இப்போ வந்து ட்ரெயின் வந்து 8 மணி, காலையில் 8 மணிக்கு வந்து ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா லோத்தல்லேருந்து ஒரு 15 மைல்ஸ் அவேல இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பங்களோ, அப்புறம் வந்து இந்த ரயில்வேவை லே பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களே அந்த ஒர்க்மென், அவங்களோட கேபின்ஸ் அது எல்லாமே இருக்குது. கண்டக்டர், அந்த ட்ரெயினோட கண்டக்டர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ட்ரெயின்குள்ளே நடந்து போய் கேரேஜஸ்குள்ளே நடந்து போய் வந்து கத்தி சொல்கிறாரு, பேசஞ்சர்ஸ்லாம் இங்கே வந்து இறங்கிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. Phileas Fogg looked at Sir Francis Cromarty for an explanation, but the general could not tell why there was a halt in the midst of this forest of dates and acacias. ஸோ இந்த கண்டக்டர் வந்து பேசஞ்சர்ஸ் எல்லாம் இங்கே இறங்கிடணும் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ இவர் வந்து ஃப்ரான்சிஸ் கொமாட்டியை பார்க்குறாரு, ஃபாக் வந்து ஃப்ரான்சிஸை பார்க்குறாரு. பட் ஃப்ரான்சிஸ்கோ எதனால் வந்து இந்த
ட்ரெயின் வந்து நடுவுல காட்டு நடுவுல இருக்காங்க இவங்க, அதாவது ஃபாரஸ்டோட நடுவுல இருக்காங்க. ஸோ இந்த காடுகளோட நடுவுல வந்து ஏன் ட்ரெயின் நிறுத்தியிருக்காங்க, எதனால நம்ம எல்லாரும் இறங்க சொல்றாங்க அப்படின்றது இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த ஃபாரஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாம் ட்ரீஸ் இருக்கு, அதாவது டேட்ஸ், அந்த பேரீச்சம்பழம் விளையிற அந்த பாம் ட்ரீஸும் முள் செடியான அக்காஷியாஸும் நிறைய இருக்கு இந்த ஃபாரஸ்ட் லேண்ட்ல. Curious Passepartout rushed out and speedily returned, crying, "Monsieur, no more railway." "What do you mean?" asked Sir Francis. "I mean to say that the train is not going to go any further." The general at once stepped out while Phileas Fogg calmly followed him, and they proceeded together to the conductor. "Where are we?" asked Sir Francis. "At the hamlet of Colby." "Do we stop here?" "Certainly. The railway is not finished." "What not finished?" "No, there is still a matter of 50 miles to be laid from here to Allahabad, where the line begins again. But the papers announced the opening of the railway throughout." "What can I tell you, officer? The papers were mistaken." "Yet you sell tickets from Bombay to Calcutta?" snapped Sir Francis, who was growing angry. ஸோ இந்த ட்ரெயின் வந்து நடுவில் நின்றுடுது இல்லையா? ஸோ இது வந்து எதனால நின்றுதுன்னு சொல்லி ஃபிலியஸ் ஃபாக் அண்ட் ஃப்ரான்சிஸ் இவங்க 2 பேருக்குமே தெரியலை. ஸோ பாஸ்போர்ட் அவுட் அவரோட அட்டெண்டர் என்ன பண்ணுறாரு, எதுக்காக வந்து இந்த ட்ரெயின் இங்கே நிற்கிது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வெளியே போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து ரொம்ப வேகமாக வராரு. வந்துட்டு வந்து சொல்கிறாரு, "மான்சர், நோ மோர் ரயில்வே." மான்சர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜில் மிஸ்டர் அப்படின்னு சொல்கிறது தான் மான்சர். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக வந்து அந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நோ மோர் ரயில்வேனா இதுக்கப்புறம் ரயில்வே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து ஃப்ரான்சிஸ் கேட்குறாரு, "என்ன சொல்கிற நீ?" அப்படின்னு கேட்டோன்னே, "நான் என்ன சொல்கிறேன்னா ட்ரெயின் வந்து இதுக்கு மேலே வந்து போக போகிறதில்ல, இதோட ஸ்டாப் ஆகுது" அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சர் ஃப்ரான்சிஸ் வந்து உடனே வெளியே போயிட்டு கண்டக்டர் கிட்ட போகிறாரு. ஃபிலியஸ் ஃபாகும் அவரை பின்தொடர்ந்து போகிறாரு. நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு ஃப்ரான்சிஸ் வந்து கண்டக்டர் கிட்ட கேட்குறாரு. அவர் வந்து சொல்கிறாரு, கோல்பி அப்படின்ற ஒரு இடத்தோட அந்த ஊரோட வெளியில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. "நம்ம இங்கே நிற்க போகிறோமா, அதாவது ட்ரெயின் இங்கே நிற்குதா அப்படின்னு கேட்குறாரு. "ஆமாம், ரயில்வே வந்து இன்னும் முடிக்கலை" அப்படிங்கிறாரு. "முடிக்கலைன்னா என்ன அர்த்தம்?" அப்படின்னு கேட்குறாரு. அதாவது இந்த இடத்துலேருந்து அலகாபாத்தை கனெக்ட் பண்ணுற அந்த ரயில்வே வந்து இன்னும் போடலை. அலகாபாத்லேருந்து கல்கட்டா கனெக்ட் பண்ணுற ரூட் இருக்கு. பட் இந்த கால்பி அப்படின்ற இந்த ஊர்லேருந்து அலகாபாத்தை கனெக்ட் பண்ணுற ரயில்வே வந்து இன்னும் போடலை. அது வந்து ஒரு 50 மைல்ஸ் இருக்கும், அது வந்து இன்னும் போடலை, இனிமே தான் போட ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறாரு. அப்போ வந்து சர் ஃப்ரான்சிஸ் கேட்குறாரு, "நியூஸ் பேப்பரில் வந்து நீங்கள் வந்து ரயில்வே வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது" அப்படின்றாரு. அதுக்கு கண்டக்டர் சொல்கிறாரு, "நான் என்ன சொல்கிறது ஆஃபீஸர், அந்த பேப்பரில் தப்பாக போட்டிருப்பாங்க" அப்படிங்கிறாரு. ஸோ உடனே வந்து சர் ஃப்ரான்சிஸ் கேட்குறாரு, "ஆனால் நீங்கள் டிக்கெட் வந்து பாம்பே டு கல்கட்டான்னு சொல்லி விற்கிறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கோமா கண்டக்டரை வந்து கேட்குறாரு. "No doubt," replied the conductor, "but the passengers know that they must provide means of transportation for themselves from Colby to Allahabad." Sir Francis was furious. Passepartout would willingly have knocked the conductor down and did not dare to look at Mr. Fogg. "Sir Francis," said Mr. Fogg quietly, "we will, if you please, look about for some means of transport to Allahabad." "Mr. Fogg, this is a delay greatly to your disadvantage." "No, Sir Francis, it was foreseen." "What? You knew that the way?" "Not at all, but I knew that some obstacle or other would sooner or later arise on my route. Nothing therefore is lost. I have 2 days which I have already gained to sacrifice. A steamer leaves Calcutta for Hong Kong at noon on the 25th. This is the 22nd, and we shall reach Calcutta in time." ஸோ இவர் இந்த மாதிரி சொன்னோன்னே கண்டக்டர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் தெரியும், கால்பிலேருந்து அலகாபாத்க்கு அவங்களோட ஓன் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அவங்களோட ஓன் வெஹிக்கிளை வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணிக்கணுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி கண்டக்டர் சொல்கிறாரு. இதை கேட்டவுடனே சர் ஃப்ரான்சிஸ்க்கு ரொம்ப கோவம் வருது. ஃபியூரியஸ்னால் ரொம்ப ஆங்க்ரியாக இருக்கிறது. ஸோ பாஸ்போர்ட் அவுட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கண்டக்டரை அடிக்க போகிற மாதிரி அவருக்கு கோவம் வந்துடுது. ஸோ ஃபாக் வந்து உடனே வந்து சொல்கிறாரு ரொம்ப பொறுமையாக, "சர் ஃப்ரான்சிஸ், நீங்கள் வந்து நம்ம வந்து இங்கேருந்து அலகாபாத் ரீச் ஆகிறதுக்கு வேறு ஏதாவது டிரான்ஸ்போர்ட் கிடைக்குமான்னு சொல்லி பாருங்கள்" அப்படின்னு சொல்கிறாரு. ஃபாக் வந்து உடனே வந்து
ஃப்ரான்சிஸ் வந்து ஃபாகை கேட்குறாரு, மிஸ்டர் ஃபாக் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே உங்களோட உங்களோட இந்த பயணத்துக்கு ரொம்ப டிலே காஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இவங்களோட கோல் என்னன்னா 80 டேஸ்ல வேர்ல்டை வந்து சுத்தி வரணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட கோல். அதாவது வேர்ல்ட்ல இருக்க எல்லா கண்ட்ரீஸையும் 80 டேஸ்ல சுத்தி வரணுங்கிறது இவங்களோட கோல். இந்த டிராவல் கோல் வந்து இந்த ட்ரெயின் வந்து இப்படி ஃபாரஸ்ட் நடுவில் நிற்கிறதுனால டிலே ஆகிடும் அப்படிங்கிறதுனால தான் இவங்க எல்லாருக்குமே கோவம் வருது. ஸோ ஃப்ரான்சிஸ் வந்து இப்படி கேட்டோன்னே ஃபாக் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்லை இது எதிர்பார்த்தது தான் அப்படின்னு சொல்றாரு. ஃபோர்சீன்னா எதிர்பார்க்கறது, பின்னாடி நடக்க போறத முன்னாடியே எதிர்பார்க்கறது தான் ஃபோர்சீன். அப்போ வந்து ஃப்ரான்சிஸ் கேட்குறாரு, அப்போ உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா இந்த ட்ரெயின் இங்கே பாதியிலே நிற்க போகுது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து ஃபாக் சொல்றாரு, இல்லை எனக்கு தெரியாது, ஆனால் வந்து இந்த மாதிரி பயணம் மேற்கொள்ளும் போது ஏதோ ஒரு இடையூறு வந்து கண்டிப்பாக வரும்ன்றது எதிர்பார்த்தது தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அமைதியாக வந்து சொல்றாரு. அப்புறமா வந்து மிஸ்டர் ஃபாக் வந்து சொல்றாரு, நான் வந்து ஆல்ரெடி வந்து 2 நாள் வந்து கெயின் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த வேர்ல்டை சுற்றி வர இந்த 80 நாளில் 2 நாள் வந்து நான் முன்னாடியே சுற்றி வந்திருக்கேன். ஸோ 2 நாள் எனக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைச்சிருக்கு. ஸோ அந்த 2 நாளை நான் இப்போ வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். கல்கட்டாலேருந்து ஒரு ஸ்டீமர், அதாவது ஸ்டீமர்னா அகெயின் வந்து ட்ரெயின் தான். ஸோ கல்கட்டாலேருந்து ஹாங்காங் போகிறதுக்கு ஒரு ஸ்டீமர், ஒரு ட்ரெயின் வந்து 25th அன்னைக்கு வந்து 12 மணிக்கு கிளம்புது. ஸோ நம்ம வந்து 22ஆம் தேதி இருக்கும். ஸோ நம்ம வந்து கல்கட்டா வந்து டைம்க்கு வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து 22nd இருக்கோம். ஸோ 25th தான் நம்ம வந்து கல்கட்டாவில் போய் அந்த ஹாங்காங் போகிற ட்ரெயினை வந்து நம்ம வந்து போர்ட் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு வந்து டைம் இருக்குது, அதனால வந்து நம்ம பொறுமையாகவே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஃபாக் வந்து ரொம்ப அமைதியாக வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து do you know பாருங்க, Agra is one of the most visited destinations in India. The main reason is the Taj Mahal. Agra also has other attractions like the Agra Fort, the Sikandra Fort, Akbar's tomb and many other tourist spots. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து பெரும்பான்மையான மக்களால் விசிட் பண்ணக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரா தான். முக்கியமான காரணம் என்னன்னா ஆக்ராவில் வந்து தாஜ்மஹல் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆக்ராவில் வந்து ஆக்ரா ஃபோர்ட், சிக்கந்திரா ஃபோர்ட், அக்பர்ஸ் டோம் அண்ட் மெனி அதர் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸும் இருக்கு. ஸோ இதில் இருக்கிற கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து நீங்கள் வந்து யூ டேக் ஹெல்ப் ஆஃப் அ கைட் அண்ட் ரீட் அண்ட் தென் glossary வந்து கம்ப்ளீட்டாக படித்து கிளாஸ் ஒர்க் நோட் புக்கில் எழுதிடணும். நெக்ஸ்ட் we move on to section 3. Mr. Fogg and Sir Francis Cromarty, after searching the village from end to end, came back without having found anything. I shall go on foot, said Phileas Fogg. Passepartout, who had now rejoined his master, made an unhappy face as he thought of his magnificent Indian shoes. Happily, he too had been looking about him, and after a moment's hesitation said, Monsieur, I think I have found a means of conveyance. ஸோ மிஸ்டர் ஃபாக் அண்ட் ஃப்ரான்சிஸ் கோமாட்டி இவங்க 2 பேரும் வந்து இப்போ இந்த கோல்பி அப்படின்ற ஒரு ஊர்லேருந்து அலகாபாத்தை எப்படி ரீச் பண்ணுறது, எந்த வகையான வெஹிக்கிள் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத வந்து தேடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்கல. ஸோ உடனே ஃபிலியஸ் ஃபாக் என்ன சொல்கிறாரு, நான் நடந்தே போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ வந்து பாஸ்பர்ட் இருக்கார் இல்லையா, அவரோட அட்டெண்டர், அவரும் வந்து வெளியே போய் சுற்றி பார்த்துட்டு வராரு. ஏதாவது இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போகிறதுக்கு ஏதாவது வந்து வெஹிக்கிள் கிடைக்குமான்னு சுற்றி பார்த்துட்டு வராரு. அவரும் வந்து ரொம்ப சோகமாக வராரு. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் தயக்கத்துக்கு அப்புறமா வந்து அவர் வந்து அவங்க மாஸ்டர் கிட்ட சொல்கிறாரு, மாஸ்டர், ஐ திங்க் ஐ ஹவ் ஃபவுண்ட் அ மீன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ். மாஸ்டர், நான் வந்து இங்கேருந்து அலகாபாத் போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு வழியை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வாட்? An elephant that belongs to an Indian who lives but 100 steps from here. Keone, this was the name of the animal, could doubtless travel rapidly for a long time, and in the absence of any other means of transport, Mr. Fogg resolved to hire him. ஸோ என்ன வழி அது அப்படின்னு சொல்லி ஃபாக் கேட்குறாரு. அதுக்கு வந்து பாஸ்பர்ட் சொல்கிறாரு, ஒரு யானை அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு இந்தியன் வந்து ஒரு யானையை வந்து வளர்த்துட்டு இருக்காரு. அந்த யானை வந்து பார்த்தீங்கன்னா அதோட பேர் வந்து கியோனி.
இந்த அனிமல் வந்து ரொம்ப வேகமாவே வந்து நம்மள வந்து இந்த இடத்துல இருந்து அலகாபாத்க்கு கூட்டிட்டு போகும், அதுல எந்த டவுட்டும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஸோ வேற எந்த வழியும் இல்லாததுனால ஃபாக் வந்து அந்த யானையை வந்து ஹையர் பண்ணலாம், அதாவது வாடகைக்கு எடுத்துட்டு இங்க இருந்து அலகாபாத்க்கு டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. When therefore Mr. Fogg proposed this to the elephant's owner, he refused point blank. Mr. Fogg persisted, offering the excessive sum of 10 pounds an hour for the loan of the animal to Allahabad. Refused. 20 pounds, refused also. 40 pounds, still refused. So Fogg வந்து அந்த எலிஃபெண்டோட ஓனர் கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல இருந்து நாங்க அலகாபாத்க்கு போனோம், அதுக்கு வந்து உங்க யானையை வந்து எங்களுக்கு வந்து வாடகைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா வந்து ஓனர் வந்து ஒத்துக்கல, முடியாது அப்படின்றாரு. பாயிண்ட் பிளாங்க்னா மூஞ்சில் அடிச்ச மாதிரி முடியாது அப்படின்னு சொல்றதுதான். மிஸ்டர் ஃபாக் என்ன பண்றாரு, இல்ல எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தொந்தரவு பண்றாரு. நான் உங்களுக்கு அதிகமா பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு அவருக்கு 10 pounds வந்து அதிகமா தரேன் அப்படிங்கிறாரு. அப்பவும் வந்து ஓனர் முடியாதுங்கிறாரு. 20 pounds அதிகமா தரேன்றாரு, அப்பவும் முடியாதுன்றாரு. 40 pounds அதிகமா தரேங்கிறாரு, அப்பவும் முடியாதுங்கிறாரு. பவுண்ட் அப்படின்றது என்னன்னா டாலர் மாதிரி ஒரு யூரோப்பியன் கரன்சி, அதான் பவுண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். Phileas Fogg, without getting in the least flurried, then proposed to purchase the animal outright and at first offered 1,000 pounds for him. The owner, perhaps thinking he was going to make a great bargain, still refused. Mr. Fogg offered first 1,200, then 1,500, 1,800, 2,000 pounds. Passepartout was fairly white with suspense. At 2,000 pounds, the man yielded. Good heavens, what a price for an elephant, cried Passepartout. A young man with an intelligent face offered his services as a guide, which Mr. Fogg accepted, promising so generous a reward as to greatly increase his zeal. The elephant was led out and equipped. ஸோ இந்த மாதிரி ஓனர் வந்து வாடகைக்கு வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபாக் வந்து என்ன முடிவு பண்றாரு அப்படின்னா, அந்த யானையை வந்து இவரை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. ஸோ முதல்ல வந்து 1,000 pounds வந்து கொடுக்குறேன், அந்த யானை எனக்கு வித்துடுங்கன்னு சொல்றாரு. ஓனர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, ஓகே இவர்கிட்ட இருந்து நம்ம நிறைய பணம் எதிர்பார்க்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடியாது அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் 1,200 pounds பேசுறாங்க, 1,500 pounds பேசுறாங்க, 1,800 pounds பேசுறாங்க. ஃபைனலா 2,000 pound வந்து கொடுத்து யானையை வாங்கிக்கிறேன்னு சொல்லி ஃபாக் சொல்றாரு. ஓனரும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ இதை பார்த்தோன்னா பாஸ்போர்ட் வந்து அப்படியே ரொம்ப வியப்பில் இருக்காரு. ஒரு யானையோட விலை 2,000 pound அப்படின்னு சொல்லி அவர் வந்து கத்துறாரு. அண்ட் தென் இவங்க வந்து யானையை வாங்கிட்டாங்க. இப்போ வந்து ஒரு யங் மேன் அந்த யானையை வந்து ஓட்டிட்டு போனோம் இல்லையா, அந்த யானை பாகன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த மாதிரி வேலையை செய்யறதுக்கு ஒரு யங் மேன் வந்து வராரு. நான் வந்து யானையை ஓட்டிட்டு போறேன் சார் அப்படின்னு சொல்றாரு. அதை வந்து ஃபாக் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. நீ எங்களுக்கு வந்து வேலை செஞ்சனா உனக்கு வந்து நான் வந்து கண்டிப்பா வந்து ஒரு பெரிய ரிவார்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன ரிவார்ட்னு சொல்றாரு. ஸோ அந்த யங் மேனும் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாயிடுறாரு, ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு இவங்களுக்கு வந்து கைடா வந்து அவர் போறாரு. எலிஃபென்ட்டை வந்து அவர் வந்து ஓட்டிட்டு போறாரு. The man, who was a skilled elephant driver, covered the elephant's back with a sort of saddle cloth and attached to each of its sides some uncomfortable howdahs. Phileas Fogg paid the elephant owner with some bank notes which he extracted from the famous carpet bag, an action that made poor Passepartout lose his breath. While Sir Francis and Mr. Fogg took the howdahs on either side, Passepartout got onto the saddle cloth between them. The driver perched himself on the elephant's neck, and at 9 o'clock they set out from the village, the animal marching off through the dense forest of palms by the shortcuts. ஸோ இந்த யங் மேன் வந்து கைடா வரார் இல்லையா, அவர் வந்து ஒரு ஸ்கில்டு எலிஃபென்ட் டிரைவர், அதாவது எலிஃபெண்ட்டை வந்து ஓட்டிட்டு போறதுல வந்து அவர் ரொம்ப கை தேர்ந்தவர். ஸோ அவர் என்ன பண்றாருன்னா, அந்த எலிஃபெண்டோட முதுகை வந்து ஒரு சேடல் கிளாத்ல வந்து கவர் பண்றாரு. கவர் பண்ணிட்டு சைட்ல வந்து ஹவுடாஸை வந்து அட்டாச் பண்றாரு. ஹவுடாஸ் அப்படின்றது என்னன்னா, அந்த யானை மேல உட்காரக்கூடிய ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல இவங்க உட்காந்துருக்காங்க பாருங்க சைட்ல, இதுதான் வந்து ஹவுடாஸ். மேல இருக்கிறது சேடல் கிளாத். ஸோ இது மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்றாரு இவங்க வந்து டிராவல் பண்றதுக்கு.
ஸோ இவங்க ரெண்டு பேரும் சர் ஃப்ரான்சிஸும் ஃபிலியஸ் ஃபாகும் அந்த ஹவுடாஸில் வந்து உட்காந்துக்கிறாங்க. அப்புறமா வந்து அந்த எலிஃபெண்ட்டோட ஓனருக்கு வந்து அவர் வந்து பணம் வந்து பே பண்ணுறாரு. அண்ட் தென் இந்த பாஸ்போர்ட் அவுட் அப்படின்ற அட்டெண்டர் வந்து மேலே அந்த சேடல் கிளாத்தில் நடுவில் உட்காந்துக்கிறாரு. ஸோ இவங்க வந்து எலிஃபெண்ட்டை வந்து ஓட்டிட்டு போகிறாங்க. 8 o'clock ட்ரெயின் நின்னுது இல்லையா, 9 o'clock இவங்க வந்து வில்லேஜ்லேருந்து கிளம்புறாங்க. ஸோ அந்த அனிமல் வந்து ஃபாரஸ்ட்ல வழியாக ஷார்ட்கட்ஸ் வழியாக இவங்களை வந்து கூட்டிட்டு போகுது. ஸோ இந்த புக்கை எழுதினவங்க வந்து ஜூல்ஸ் வெர்ன். ஸோ இப்போ இதில் வந்து சில கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. யூ டேக் ஹெல்ப் ஆஃப் அ கைட் அண்ட் ரீட் தீஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். அண்ட் தென் இதில் இருக்கிற கிளாசரி வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக படித்து கிளாஸ் ஒர்க் நோட் புக்கில் எழுதணும். நெக்ஸ்ட் இதில் இருக்கிற எக்ஸசைஸ் பாருங்கள். fill in the table problems faced by Mr. Fogg and his team. The train stopped in the middle of the forest. So train வந்து ஃபாரஸ்டோட நடுவில் வந்து நின்றுச்சு. இதுக்கு என்ன சொல்யூஷன்? இந்த மாதிரி நடுக்காட்டில் வந்து ட்ரெயின் நின்றுச்சு. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன்னா, they have to arrange their own means of transport to travel from the forest to the city அலகாபாத். ஸோ இவங்களோட ஓன் டிரான்ஸ்போர்ட்டை இவங்க அரேஞ்ச் பண்ணி இங்கேருந்து இவங்க போகணும். அதுதான் வந்து சொல்யூஷன். நெக்ஸ்ட் they couldn't hire the elephant. ஹையர்னா வாடகைக்கு எடுக்கிறது. ஸோ எலிஃபெண்ட்டை வந்து இவங்களால வாடகைக்கு எடுக்க முடியல. ஸோ அதுக்கான சொல்யூஷன் என்ன? அவங்க வந்து எலிஃபெண்ட்டை வாங்குறது. ஸோ they purchase the elephant அப்படின்னு சொல்லி போடணும். நெக்ஸ்ட் they were in need of an elephant driver. ஸோ ஒரு எலிஃபெண்ட் டிரைவர் வந்து அவங்களுக்கு தேவை. ஸோ அதுக்கான சொல்யூஷன் என்ன? a young man joined them as an elephant driver. ஸோ அதுதான் வந்து சொல்யூஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து சில 2 mark questions and your paragraph question இருக்கு. இது ரெண்டும் வந்து you have to take help of a guide and read these question and answers. ஸோ இதுதான் வந்து இந்த லெசன். ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான லெசன். வேர்ல்டை வந்து ஒரு 80 daysல வந்து எப்படி வந்து ட்ராவல் பண்ணி முடிக்கிறது அப்படின்றத உண்மையாக செஞ்சு காமிச்சவங்க தான் ஃபிலியஸ் ஃபாக் அண்ட் பாஸ்போர்ட் அவுட். ஸோ இவங்க வந்து இந்த ட்ராவல் போது இவங்களுக்கு என்னென்ன வந்து பிரச்சனைகள் வந்தது, அந்த பிரச்சனைகளை வந்து இவங்க எப்படி சமாளித்து 80 daysல அந்த பயணத்தை வந்து இவங்க முடிச்சாங்க அப்படின்றது தான் இந்த நாவலில் வந்து எழுதியிருக்காங்க. இந்த பகுதி நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பகுதி வந்து இந்தியாவில் இவங்களோட ட்ராவல் எப்படி இருந்தது அப்படின்றது தான் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ஸோ நீங்களும் ரீட் பண்ணி பாருங்கள். அண்ட் எக்ஸசைசஸ், கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ், கிளாசரி எல்லாமே கம்ப்ளீட்டாக படிக்கணும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.